ஃபுல்லாக பேசிடுறேன் சார். மோஸ்ட்லி நான் வந்து இங்கே ஃப்ரெஷர்லாம் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சேர் படித்து கொடுக்குற எல்லாமே எப்படி சொல்கிறது, புதுசாக இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு புதுசு இல்லை. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 50% புதுசு கிடையாது. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த சேர் ஸ்டார்ட் பண்ணுற சாப்டரில் எல்லாமே எனக்கு தெரியும். பட் என்னென்னா ப்ராப்பராக தெரியாது. என்கிட்ட இந்த பெஸ்ட் டீச்சர் வந்து கூகுள். நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லும். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னுக்கு மோஸ்ட்டு நான் நினைக்கிற ஒரு 10-15 இன்ஸ்டியூட்டுக்கு போயிருப்பேன்னு சொன்னால் ஆன்லைனில் ஆஃப்லைனில் கிளாஸஸ்க்கு அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு செட்டிஸ் இருக்காது. என்கிட்ட நான் வளர்ந்தது அப்படி. என்கிட்ட நான் 20 வயசில் ஃபீல்டுக்கு வந்தேன். சார்ஜிங் பின் மாற்றுறதுக்கே 2 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு தெரியும். என்னென்னு கேட்டால் சார்ஜிங் பின் மாற்றுறதுக்கு கஸ்டமர்கிட்ட ஃபோனை வாங்குவேன், கலட்டி பார்த்தலாம் டேமேஜ் ஆயிரும், கொண்டு போயிட்டு ஒரு 23 கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கிட்டு இருக்க ஒரு சென்டரில் கொண்டு போய் திரும்ப கொடுப்பேன். அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு விஷயத்தை நான் புதுசாக இருக்குன்னா நான் கற்றுக்க ஆசைப்படுவேன். அந்த விஷயத்தை எப்படி கற்றுக்கிறேங்கிறது வந்து எனக்கு காசு மேட்டரே கிடையாது. நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக எவ்வளோ காசு வேணுமா ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு கற்றுக்கிறது, எனக்கு தேவையான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நான் எவ்வளோ வேணுமா ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படியே போய்க்கிருந்தது. ஸோ 2 இயர்ஸுக்கு பிறகு தான் ஜஸ்ட் ஒரு சார்ஜிங் பின்னை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கே எனக்கு தெரியும். ஃபீல்டில் இருக்கேன். அப்போ இதுலேருந்து கடை வச்சுக்கிருக்கேன். நான் பிஸ்னஸ் ஓனாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நான் ஜீரோலேருந்து வந்தாலும் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு வந்து என்னென்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். காசு இருந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் கஸ்டமர் ஃபோனை கேட்பான், புது ஃபோனை கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்படி சில ஃபெயிலியர்ஸில் சொந்த காசு நான் பாவிக்கிற ஃபோன் கொண்டு எல்லாத்தையும் இழந்திருக்கேன் நான். ஸோ இந்த ஃபீல்டுக்காக. ஸோ அப்போயும் நான் வந்து தளர்ந்து போகல, இதே ஃபீல்டில் தான் வந்து கொண்டிருக்கேன். ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு இதை ப்ராப்பராக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோட்டு வந்தது. ஸோ அதுக்கு பிறகு நிறைய இன்ஸ்டியூட் போனேன், எனக்கு செட்டிஸ் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு பிறகு தான் யோசித்தேன், மெயினாக இந்த ஃபோன் ரிப்பேரில் ஃபீல்டில் வந்து சைனா தான் இதில் இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ சைனாவை போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கு பிறகு கூகுளில் சர்ச் பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் சைனா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு தடவை நான் நியூட்ரான்னு ஒரு இதை பார்த்தேன். ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தாரு. ஸோ பார்த்தேன்னு எனக்கு இங்கே உள்ள என்வாய்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா பெஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன், என்னென்னா லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்னால் சைனீஸில் படிப்பாங்க, எனக்கு என்ன லாங்குவேஜில் படிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தா தமிழில் படிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் சேரோட ஒருத்தரக்கா ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னுக்கு கால் பண்ணி கழிச்சேன் நான். அப்போ சேரு அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். அவர் சொல்லும்போது என்னது, அவர்கிட்ட எனக்கு என்ன சொல்கிறதுன்னா பொய்யா பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நாலேஜ் உள்ள பர்சன்ட்ட பேசுகிறதுக்கும் நாலேஜ் இல்லாத பர்சன்ட்ட பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ சேரோட பேசும்போது சரியான மெஜூர்டான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. ஸோ அவர் காசுக்காக பேசுகிற ஆள் மாதிரி எனக்கு விளங்கலை. ஏன்னு கேட்டால் நான் ஒரு மெசேஜோ ஏதோ போட்டுட்டு நான் பேசாரில் விட்டுருந்தா அவருக்கு காசு தான் தேவைன்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் போட்டிருப்பாரு, நீங்கள் வாங்க இது பண்ணுறேன் அப்படின்னா சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு தோட்டம் எதுவுமே கிடையாது. ஸோ படிக்கலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன். எனக்கு லாக்டவுன்னால கொரோனா ஃபஸ்ட்டு இது வருது. ஸோ லாக்டவுன்னால என் விசா டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போது வர முடியாமல் போயிடுச்சு. அந்த லாக்டவுன் டைமில் எனக்கு வீட்டில் ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்துச்சு. சேர்ட்ட ஆன்லைனில் கிளாஸ் எடுங்க சார்னு சொல்லி கேட்டேன். சார் சொன்னார் ஆன்லைனில் செய்கிறதில்ல அப்படின்னு. அந்த டைம்லேயும் சும்மா இருக்க முடியாமல் இதே இந்தியாவில் நான் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சேன். திரும்ப 2வது நார்மலாக ஃப்ளைட்லாம் இது பண்ணதுக்கு பிறகு நான் திரும்ப சேரோட கம்யூனிகேஷன் பண்ணும்போது சேர் சொன்னார், ஓகே அடுத்த பிஜி ஸ்டார்ட் ஆகுது வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததும் எனக்கு என்ன சொல்கிறது, சேர் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரிக்க. ஸோ அந்தளவு க்ளோஸ். மற்றபடி இங்கே படித்து கொடுக்குற விதமாக இருக்கட்டும், சேரோட ஸ்கில் இருக்குல்ல, என்னை பொறுத்தளவு சேரோட ஸ்கில் வந்து வேறு லெவல். அது வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு நாலேஜபிளான பர்சன் வந்து எந்த ஒரு எட்டிடியூட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சேரை பார்த்தா தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டால் ஒரு சாதாரண நாலேஜ் இருக்கவங்களுக்கும் ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. படிச்சுட்டா ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட முடியாது. சேர் வந்து ஃபீல்ட்லேயே இருக்கனால ஸோ அவருக்கு அந்தளவு நாலேஜ் இருக்குது. ஸோ நான் என்னை பொறுத்தளவு நான் சேருக்கு கொடுத்த காசு வந்து எனக்கு கிடைச்ச நாலேஜை பொறுத்தளவு கம்மி தான். நான் சேருக்கு கொடுத்த காசு வந்து கம்மி. என்னை பொறுத்தளவு இந்த நாலேஜுக்காக நான் இன்னும்
பெரிய அமௌண்ட் இழக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன் நான். இப்போ நான் சைனாவோ இல்லாட்டி வேறு ஏதோ கண்ட்ரிக்கு போயிருந்தேன்னா நான் இதை விட காசு இழந்திருப்பேன் நான். ஸோ எனக்கு வந்து இந்த காசு வந்து இந்த எனக்கு கிடைக்கிற நாலேஜுக்கு வந்து இது என்ன நான் கொடுத்த காசு போதாது என்னை பொறுத்தளவு. பட் அந்தளவு எனக்கு கிடைச்சது. மற்றபடி சேரோட ஸ்கில்லை பொறுத்தளவு என்னை பொறுத்தளவு சாதாரண ஒரு ஆளையே ஒரு நல்ல டெக்னீஷியனாக ஆக்கிறக்குள்ள அவர் அப்போ என்ன மாதிரி ஆக்களை வந்து எந்த லெவல் கொண்டு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளங்கும். ஸோ என்னை பொறுத்தளவு இங்கே படித்து கொடுக்குற மெத்தடில் சேரோட என்ன சொல்கிறது சேருக்கு இருக்க நாலேஜுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக செய்கிறாரு. அவருக்கு இருக்க இங்கே அவர் என்ன சொல்கிறது இங்கே இவர் கொடுத்துருக்க என்வாய்மெண்ட் இருக்குல்ல, சில பேருக்கு செட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் எனக்கு அது என்னமோ தெரியல. பட் எங்களை மாதிரி ஒரு 10 இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அதோட வெளியே தெரியும். நான் பேசிக்காக இங்கே நான் இப்படி பேசுறதுக்கு வந்தது வந்து நான் சேர்க்காக பேசுகிறதுக்கு வரல. இங்கே வந்து என்ன சொல்ற ஃப்ரெஷருக்காக நான் பேசலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ நான் இந்த வீடியோ சார் போட்டு காட்டினீங்கன்னா பரவாயில்ல நாளைக்கு எதுவும். என்னென்னா ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஏதாவது சாதிக்கணும். சல்லி சம்பாதிக்கிறது மேட்டரே கிடையாதுங்க. நான் வந்து அதை சொல்கிறேனே, நான் எந்த ஒரு இப்போ எதுவும் சொல்கிறேன் சேருக்கு இந்த இவ்வளோ தூரத்துக்கு படித்து கொடுத்துருக்காரு. நான் இதுக்குள்ளே சேர் படித்து கொடுக்குறதுக்கு முன்னுக்கே நான் சம்பாதிச்சுக்கிறேன் அந்த ஃபீல்டில். மோஸ்ட்லி நான் ஒரு என்னோட படித்த நான் கேம்பஸ்க்கு படித்து கேம்பஸ்க்கு போயிட்டு என்ஜினியர் ஆன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட இருக்கிறானுங்க. அவனுங்க சம்பாதிக்கிறத விட டபுள் மடங்கு நான் சம்பாதிக்கிறேன். ஸோ நான் அவன்கிட்ட சொல்லலை. கடைசி முறை நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை ஒரு 8 இயர்ஸ்க்கு பிறகு மீட் பண்ணேன். என் பெஜில் நல்ல ஸ்டூடெண்ட் படித்து கேம்பஸ் போயிட்டு என்ஜினியராக இருக்கான். பட் அவனோட நான் பேசும்போது அவனை விட நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என்னை பொறுத்தளவு. ஸோ காசு சம்பாதிக்கிறது மேட்ரு கிடையாதுங்க. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்தளவு அப்டேட் அந்த நாலேஜ் வந்து யாருக்கிட்ட வந்து ப்ராப்பராக கிடைக்கிது, யாருக்கிட்ட வந்து வர. இப்போ சேர் சொன்னது வந்து இப்போ இவ்வளோ தூரம் படித்து கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஃபுல்ஃபில் இல்லை, என்னை பொறுத்தளவு ஃபுல்ஃபில் இல்லை. பட் சேர் சொல்கிறார் இல்லை அடுத்த வர நாங்கள் பெக் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரெஷர்லாம் போகிறீங்க இப்போ இங்கே வச்சு ஜாலியாக இருக்கும், உங்களுக்கு எல்லாமே விளங்குற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் நான் 10 இன்ஸ்டிடியூட்டுக்கு போனேன். ஸோ எனக்கு வந்து இங்கே படிச்சுட்டு போனதுக்கு பிறகு ஃபுல்ஃபில் ஆகிட்டோம். இதுக்கு பிறகு போயிட்டு ஃபோனை கட்டின உடனே எல்லாம் ரிப்பேர் பண்ணிடலாம், சான்ஸே கிடையாது. எல்லாத்துக்கும் டவுட் வரும், எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும், எல்லாத்துக்கும் ஃபெடப்ங்கிற ஒரு வேர்டு ஒன்று வரும். ஸோ அந்த இடத்த வந்து எப்படி ஸ்கிப் பண்ணி போகிறீங்க அதுதான் லைஃப் என்னை பொறுத்தளவு. நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு சேர் சொன்ன மாதிரிக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுங்க. சம்டைம் ஃபெயிலியர் ஆகலாம். என்னை பொறுத்தளவு மொதல் ஃபோனே நீங்கள் செஞ்சு கொடுத்துடணுன்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நானும் அதை சொன்னேன். 2 இயர்ஸ் நான் சார்ஜிங் பின்னை மாற்றுறதுக்கே எனக்கு தெரியாது. சில ஃபோன்களில் வந்து முன்ன வர ஃபோன்கள்லாம் நோக்கியா ஃபோன்லாம் ரிங்கருக்கு பிரச்சனை வரும். ரிங்கருக்கு சம்டைம் வெளியே வராது. டிரெக்டாக அதுக்கு இருக்க ரெசிஸ்டருக்கு அடுத்து ஐசி தான் இருக்கும். ஐசியை கலட்டிடுவேன் ஹீட் பண்ணி, போலெல்லாம் டேமேஜ் ஆகிரும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு தெரியாது. பேசிக்காக சொல்ல போனால் நான் எல்லா எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன் காசு கொடுத்து. ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து இந்த ஃபீல்டு தான், இந்த ஃபீல்டை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ காசு கொடுத்து என்னென்ன அப்டேட் வருதோ வாங்குவேன். வாங்கிட்டு அது ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது. ப்ளோயர்லாம் வாங்கி 1 மாதத்துல டேமேஜ் ஆகிரும். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும் ப்ளோயர் எப்படி ஒரு ப்ரொஃபஷனாக யூஸ் பண்ணுறது. 12,000க்கு என்னமோ ஒரு சோல்டரிங் அயன் சோல்டர் இது வாங்கினேன். பட் அதில் பிட்டு வந்து நான் 1 மாதத்துலேயே டேமேஜ் பண்ணிட்டேன். பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து தான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ப்ரெஷராக சேர்ந்த எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனைன்னு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் இதுக்கு பிறகு எந்த ஒரு லைஃப்பில் கிளாஸுக்கு போக தேவையில்லை என்னை பொறுத்தளவு. அப்படி நீங்கள் போகணும்னு உங்களுக்கு நோக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போனாலும் நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நீ ஒரு பிளஸ்டு என்னை பொறுத்தளவு. நானும் 10-15 சேருக்கு கொடுத்த கிளாஸ் ஃபீஸை விட பல மடங்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு சேருக்கு கொடுத்த ஒரு ஃபீஸ் நான் ஜஸ்ட்டு பேசும்போதே எல்லாத்துக்கும் சொல்கிறது, இது வந்து என்ன சொல்கிறது ஃபீஸ் இல்லை. போனீங்கன்னா ஒரு 3 மாதம் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த காசை எடுத்துக்கொள்ளலாம். பட் இந்த நாலேஜை உங்கள் லைஃப் லாங் நீங்கள் யாருக்கிட்டையுமே தான் எடுக்க முடியாது. யூடியூப் பார்க்கலாம், அதை சொல்கிறேன். நான் 8 வருஷம் யூடியூபையும் கூகுளையும் நம்பி தான் நான் அவ்வளோத்தையும் சம்பாரிச்சுக்கிறேன். ஸோ ப்ராப்பரான நாலேஜ் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஃபோன் ஒரு கஸ்டமர்கிட்டருந்து வருதுன்னு சொன்னால் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்படி ப்ரைஸை சொல்லுவீங்க, என்னத்தை வச்சு ப்ரைஸை சொல்லுவீங்க? ஜஸ்ட்டு ஃபோன் நோ பவரில் வராங்க. சம்டைம்ஸ் அது பேட்டரி ஃபால்ட்டாகவும் இருக்கலாம், அதில் இருக்க போர்டில் இருக்க ஏதோ ஒரு கம்பனன்ட் பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஸோ கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஒரு ப்ரைஸை சொல்லிடுவீங்க சும்மா வெளியே இருந்து பார்க்கும்போது. பட் போர்டை கட்டினீங்க சம்டைம் பெரிய இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமர்கிட்ட மாற்றி பேசும்போது கஸ்டமர் செட்டிஸ் ஆக மாட்டாங்க. இது அப்புறம் இங்கே வந்து நீங்கள் சேர் ஒழுங்காக எனக்கு டீச் பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறது வந்து யூஸ்லெஸ். ஏன்னு கேட்டால் இங்கே வர்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு 95% பீப்புள் வந்து செட்டிஸ் ஆகி தான் போகிறாங்க. நீங்கள் ஒரு 5% வந்து செட்டிஸ் இல்லாமல் போகிறீங்கிறதுக்காக அவர் படித்து கொடுக்குற மெத்தட்லேயோ இல்லாட்டி அவர்
ட்ரெயின் ஆகியிருக்க விதத்தில் நீங்கள் அவரோட குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து எடை போடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு திறமை இல்லை, ஸோ உங்களால் போக முடியல. ஸோ என்னை பொறுத்தளவு அதுதான். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது வந்து நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம், பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து கம்பேர் பண்ணிவிட்டு போடலாம். ஏன்னு கேட்டால் இங்கே என்ன கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது 2-3 இன்ஸ்டிடியூட்டாக போயிருப்பாங்க குறைஞ்சது. பட் நான் வந்து நிறைய இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வந்தவன், ஆன்லைனில் படித்தாள். இங்கே மட்டும் இல்லை, நான் இங்கே தாய்லாண்ட்லேயும் ஒருத்தர்கிட்ட படிச்சிருக்கேன் நான். ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இது பெஸ்ட் அதாவது நம்ம லாங்குவேஜில் ஒருத்தர் படித்து கொடுக்கும்போது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவு வந்து கூடவா இருக்கும். ஸோ முடிஞ்சளவு உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் நியூட்ரானுக்கு வரலாம், நியூட்ரானுக்கு வந்து படிக்கலாம். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும் வாங்க. சும்மா உங்களுக்கு வீட்டில் அப்பா காசு கொடுக்குறாங்க, அம்மா காசு கொடுக்குறான்னு தயவு செய்து இங்கே வராதிங்க. ஏன்னு கேட்டால் அது லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ் இல்லை. இங்கே சேருக்கும் வந்து என்ன சொல்கிறது, சில இடங்களில் சில பேர் பிஹேவ் பண்ணுறக்குள்ள அது அவருக்கு இரிட்டேட் ஆகும், படித்து கொடுக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஃப்யூச்சரில் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் வாங்க. எனக்கு சேருட மெத்தட் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, பேசிக்காக ஒரு நாலேஜ் இல்லாத ஆக்களுக்கே புரியும் அப்படின்றக்குள்ள கொஞ்சம் நாலேஜான ஆக்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நல்ல அளவு நாலேஜை வந்து கெதர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதை நான் சொல்ல விரும்புகிறேன். பட் நம்ம எங்கள் பெச்சில் இருக்கிற பேசிக்காக என்ன சொல்கிறது ஒரு நாலேஜ் இல்லாமல் இங்கே வந்து குறை சொல்லிக்கு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், குறை சொல்கிறவங்களும் ஓகே, என்ன செய்ய போகிறோம் இதுக்கு பிறகு அப்படிங்கிற தோற்று இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை. என்னன்னு கேட்டால் இங்கே படிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் மல்டிமீட்டர் வாங்கிட்டு போகிறீங்க, எல்லா டூல்ஸும் வாங்கிட்டு போகிறீங்க, வீட்டில் போயிட்டு அங்கே வச்சதுக்கு பிறகு நோட்ஸை திருப்பி ஒரு கிழமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, டம்மியாக இருக்கும். என்னதுக்கு இதை யூஸ் பண்ணுறதுன்னு கூட பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஃபெடப் ஆகிட வேணாம். என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் அப்டேட், ஒரு சின்ன விஷயம் தெரியலையா அந்த விஷயத்தை அப்பயே குரூப்பில் போடுங்க, ரிப்ளை பண்ணுவார். இல்லாட்டி அந்த குரூப்பில் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருப்பாங்க, ரிப்ளை போடுவாங்க. பட் என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயத்த அப்பப்போ கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சரி. சில பேத்துக்கு நான் இன்றைக்கு கூட பார்த்தேன், நான் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, சில பேத்துக்கு வந்து என்னது இந்த ஃபீல்டை பற்றி நாலேஜே இல்லை, அது கன்ஃபியூஸாக இருக்குது. பட் அது தப்பே என்னை பொறுத்தளவு தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஐடியா இருக்குது, பட் சரி ஃப்ரெஷர். ஸோ அவங்களுக்கு போக போக கற்றுக்கலாம். அதான் சொல்கிறேன், எனக்கு மல்டிமீட்டர் நீங்கள் சொன்ன சார்ஜிங் பின்ன சரி போடுறதுக்கு கற்றுக்கிட்டது. மல்டிமீட்டர் நான் நினைக்கிறேன் ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னுக்கு தான் கற்றுக்கிட்டேன் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. 5 வருஷம் மல்டிமீட்டரே எனக்கு தெரியாமல் நான் ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே, டிஸ்பிளே மாற்றுறது, பேட்டரி சார்ஜிங் பின் மாற்றுறது, பேட்டரி மாற்றுறது, இதுதான் மாற்றுறது. பட் என்ன செய்யறது, கஸ்டமர்கிட்ட வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பேன். இன்னொரு இடத்துல போய்ட்டு செஞ்சு கொடுத்தாலும் அது இது பண்ணி செய்கிறது. பட் இப்போ வந்து நான் ஃபுல்ஃபில்னு சொல்லுவேன். பட் என்ன சொல்கிறது, எனக்கு இது வந்து எண்டே இல்லை கிடையாது. எனக்கு இது எனக்கு எண்டு கிடையாது. எனக்கு வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட காசு இருந்துச்சுன்னு சொன்னால் நான் இன்னமும் இப்போ ஐஃபோன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் அதுக்கு வந்துடுவேன் நான். ஸோ கற்றுக்கிறதுக்கு காசு செலவு பண்ணுறதுல தயவுசெய்து யாருமே என்ன சொல்கிறது ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்து நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு கற்றுக்குறீங்க இல்லையா, ஒரு பயத்தோடு கற்றுக்குறீங்க இல்லையா. நீங்கள் வேற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் கற்றுக்கிட்டீங்கன்னா 10,000 ரூபாய் தானே போனால் போகுது, கிடைக்கிற அளவு எடுத்துப்போம், அந்த ஒரு தோற்று இருக்கும். பட் இந்த அளவு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த விஷயத்தை நிறைய கெதர் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தோற்றம் ஒன்று வரும். ஸோ அதோட வேத்து உங்களுக்கு விளங்கும். ஸோ முடிஞ்ச அளவு இதுக்கு பிறகு போயிட்டு ஃபீல்டில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரலாம். ஒரு சில நேரங்களில் ஃபீல்டை விட்டே போயிடலாம், வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யலான்னு தோணும். ஏன்னு கேட்டால் அந்த சிச்சுவேஷன் வராத யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கட்டாயம் வரும், அந்த தோட்டு வரும். ஒரு குறிப்பிட்ட 3 மாதத்துக்கு பிறகு எல்லா சாமானையும் விற்று போட்டு பேசுறதுல வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தோட்டை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் வந்து வேற அளவு ஒரு நல்ல சக்ஸஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் பேஸ், சில வேலை சம்டைம்ஸ் உங்களுக்கு கீழே சின்ன சின்ன கடைங்க வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது, இது வந்து ஒரு இந்த மாதிரிக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலை வந்து கிடைக்காது எங்கேயுமே. என்னை பொறுத்தளவு காசு வரலேன்னு சொல்லி கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னு கேட்டால் ஏதாச்சும் இப்போ நான் வந்து லேப்டாப்பும் ரிப்பேர் பண்ணுறதுனால
ரெண்டு சைட்லேருந்து எனக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்கும், காசு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அதை பற்றி ஒரி பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டு இருக்க போகிறேன்னு தெரியல. எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் இந்த ஃபீல்டு வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அது சரியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த லைஃப்பில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களுக்கான இதை அமைச்சிக்கிட்டு வேலை செய்யலாம். ஸோ என்னை பொறுத்தளவு அதுதான். இப்போ நாளைக்கே என்ன வேணுமா நடக்கலாம். பட் உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்கில்லு ஒன்று இருந்துன்னு சொன்னால் அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் லைஃப்பில் அடுத்த நிலைக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு கம்பெனியில் போய்ட்டு வேலை செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதே சேலரிக்கு இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்குங்கிறது சாத்தியம் கிடையாது. பட் அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் இங்கே வரீங்களாண்டா படிக்கணும்னு எண்ணத்தோடு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல லைஃப் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக வாங்க.